Chai with Chitra. நீ வந்ததுக்கப்புறம் பண்ணிக்கலாம், நீ வரல, நீ இல்லாமல் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டார். அதில் நின்று தான் அந்த படம், அதோட கம்பெனி முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா, பாலாஜி சார் ஆப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு வந்தார். வந்ததுக்கப்புறம் கிழக்கு வாசல் ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆகும்போது கார்த்திக் ரேவதி மூலியமாக கார்த்திக்கிட்ட பேசுகிறாங்க. பாலாஜி சார் சொல்லி ரேவதி கார்த்திகை கூட்டிகிட்டு வந்து அந்த பாலாஜி ஆஃபீஸுக்கு முன்னால் ஒரு பெரிய தேட்டர் இருக்குது, அதில் சித்திரம் படத்தை வந்து கார்த்திக் பார்க்குறாரு. வந்து நான் கிருஷ்ணமூர்த்தி சார்லாம் அங்கே தான் இருந்தோம், வெளியில் உட்காந்துருக்கோம், ரூமில் உட்காந்துருக்கோம். இவர் பார்த்துட்டு வெளியே வந்தார். கார்த்திக் வந்து பார்த்துட்டு பாலாஜி சார்கிட்ட கேட்டாங்க, அங்கிள் நாளைக்கு மார்னிங் வந்து எல்லாம் பார்த்துறாங்க, நீங்கள் வந்து பாருங்க அங்கிள், எல்லாம் முடிச்சுக்கலாங்க, பண்ணிடலாங்கன்னு சொல்லிட்டு போனவர் தான். இவர் நிறைய தடவை ஃபோன் பண்ணியிருக்காரு பாலாஜி சார். ஃபோன் பண்ணோடனே அவன் ஃபோன் எடுக்கலை, கார்த்திக் எடுக்கல. உடனே இவர் கிருஷ்ணமூர்த்தியை கூப்பிட்டு சொல்லிட்டார், இந்த ஸ்கிரிப்டை எங்கேயாவது வெளியே விற்றுடலாம், நம்ம படம் பண்ண வேண்டாம், கம்பெனி முடியலான்ட்டார். என் ஆஃபீஸ்க்கு வந்து அட்வான்ஸ் கொடுத்தா நான் படம் எடுத்து பழக்கம். நான் ஒரு நடிகன் வீட்டுக்கு போய் அட்வான்ஸ் கொடுத்து படம் எடுத்ததில்லை. இன்னி அந்த நிலைமையை நான் எடுக்க மாட்டேன், என்னோட முடியலன்னு முடிட்டேன். அப்படியே சொல்லி தான் மூணுது கம்பெனியை மூணுது. இதை சொன்னது கிருஷ்ணமூர்த்தி என்கிட்ட. நான் ஏன் சார் படம் இல்லைன்னு கேட்டேன். பாலாஜி சார் கூப்பிட்டாரு, இவர் போனார். அப்போ சொன்னாராங்க பாலாஜி சார், இந்த மாதிரி இன்னும் வேண்டாம், நான் சிவாஜி கூட நான் போய் எல்லோரையும் ரஜினியெல்லாம் நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து நான் அட்வான்ஸ் கொடுத்து எல்லோரும் ஹீரோ ஆஃபீஸ்க்கு வந்து அட்வான்ஸ் வாங்கி தான் படத்தை கொடுத்தான் பழக்கம். இப்போ புதுசாக வந்தால் தேவையில்லை, நமக்கு அது எனக்கு பழகலை, இனிமேல் நடிகை கூட அலையிறது எனக்கு ரொம்ப தெம்பில் வேணான்ட்டு. அப்போ தான் கூட்டிகிட்டார், சினிமா கம்பெனியே மூடிட்டார். பாலாஜியோட பழகிருக்கீங்களா நீங்கள்? பழகிருக்கேன். அவர் வருவார், இப்போ நல்லா பேசுவாருங்க. நாங்கள் இந்த திராவிடம் பண்ணும்போதெல்லாம் என்ன போராட்டங்க, பாக்கியராஜுக்கும் பாலாஜிக்கும் ஒரு தகராறு நடந்தது. ஆமாம், அப்போல்லாம் என்ன தகராறுன்றீங்க? அதில் என்ன தகராறு? பாம்பேயில் ஷூட்டிங்கு, பாம்பேயில் நாங்கள் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் திராவிடன் படத்தை. காலையில் இங்கேருந்து பெப்சிலேருந்து அத்தனை பேர் வந்து மோகன் காந்திராமன் பெப்சிலேருந்து வந்து அவ்வளோ பேர் அந்தந்த ரூம் வாசலில் உட்காந்துட்டாங்க. யாரையும் அப்போ ஜெய்சங்கர் இருந்தார். ஜெய்சங்கர், எஸ்.எஸ். சந்திரன், இவர் பாபு சார் தான் கேமராமேன், அதுக்கு டைரக்டர் எல்லாம் உட்காந்துருக்கோம். எல்லா ரூம்லேருந்து உட்காந்துட்டாங்க. சத்யராஜ் வந்து உட்காந்து யாரும் ஷூட்டிங் போகக்கூடாதுன்ட்டாங்க. அதில் ஜெய் சாரும் சத்யராஜ் சார் தான் ஸ்ட்ராங்காக பேசினாங்க. சத்யராஜ் சார் தெளிவாக சொல்லிட்டாரு, நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா டிக்கெட் போட்டிங்கன்னா நாங்கள் இப்போவே கிளம்பி வந்துடுறோம் உங்க கூட, ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், எனக்கு லெட்டர் கொடுக்கணும். நீங்கள் நாளைக்கு பாலாஜி என் மேலே கேஸ் போட்டு என் படத்தை நடிக்காமல் சத்யராஜ் வந்துட்டார், அதனால் சத்யராஜ் நாளைக்கு வந்து தப்பாகிடுச்சுன்னு நீங்கள் என்ன கிளைம் பண்ணால் அந்த கிளைமை நீங்கள் ஏற்றுக்கணும், அதுக்கு நீங்கள் ரெடின்னு சொல்லுங்கள், நான் வந்துடுறேன் அப்படின்ட்டார் அவர். அதுக்கு அவங்க யாரும் ரெடியாக இல்லை. அப்புறம் சரி பண்ணிக்கின்னு கொஞ்ச நேரம் கலெக்டாக மத்தியானம் வரைக்கும் கலெக்டாக பண்ணாங்க. ஒரு பாம்பேயில் வந்து கலெக்டாக பண்ணாங்க, வந்து கலெக்டாக பண்ணி நின்ட்டாங்க. அப்புறம் சரின்னு போயிடுச்சு. அது அப்படியே வந்து அப்புறம் அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஷூட் பண்ணிட்டு சென்னைக்கு வந்தோம். வந்தால் டைரக்டர் வீட்டில் கல்லை தூக்கி அடிக்கிறது, இவர் பாபு சார் வீட்டில் கல்லை தூக்கிட்டு எங்கள் வீட்டுக்கெல்லாம் எங்களெல்லாம் யாரும் போகக்கூடாது தடுக்கிறது. அதுக்கு என்னென்னா இங்கே ஷூட்டிங்கு ஹார்பரில் ஷூட்டிங் நடக்கும். ஷூட்டிங்கில் வந்து மத்தியானம் சோறு வராது. அப்புறம் அவர் என்ன ஹோட்டலில் எல்லாம் ஒரு ஸ்டார் ஹோட்டல் பிரியாணி வாங்கி போட்டாங்க எல்லாருக்கும், சாப்பாடு நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம கோவூரோ குன்றத்தூரில் எங்கேயோ ஒரு ஷூட்டிங் நடந்தது. அதில் என்னென்னா கிட்டத்தட்ட 32 நடிகர்கள் அந்த படத்தில் ஷூட்டிங்கில் அங்கே எடுத்ததில் ஸ்ரீவத்தி அம்மா, கோகா கபூர், ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. அதில் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. வந்து ஒரு 100 பேர் வந்து கள்ளத்துக்கு அடித்து ஒரே கலாட்டா பண்ணோடனே இவங்க தாங்க முடியாத போலீஸுக்கு ஆர்டர் சொல்லி இவர் பாலாஜி சார் போலீஸ் சொல்லி எல்லாரும் தூக்கி உள்ளே போட்டு துண்டுக்கட்டாக தூக்கி உள்ளே போட்டாங்க. அதில் பெரிய தகராறு நடந்தது அந்த படத்தில். அப்போ என்னென்னா காலையில் அவுட்டோர்ன்ட்டு பாலாஜி சார் அவுட்டோர்ன்ட்டு கிளம்பும்போது காலையில் அங்கே பாலாஜி அந்த சுஜாதா ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ் வந்துடுவாங்க, பேந்தியனோட ஆஃபீஸ் வந்து கலெக்டாக பண்ணுவாங்க. வந்து இவர் கன்னை தூக்கிட்டு வெளியே நிற்பார் பாலாஜி, உள்ளே வாங்கடா சுட்டுறன்ட்டு. ஆனால் போல்டான ஆளுங்க அவரை மாதிரி ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் இருந்த இன்னைக்கு ஒருத்தர் இல்லை, அது மாதிரி ஒரு ஆளு இன்னைக்கு இல்லை, ஸ்ட்ராங்கான ஆள். யார் வந்து என்னடா பண்ணுவேன்னு நிற்போம். காலையில் 5 மணிக்கு அப்படியே துப்பாக்கியோடு நிற்பாருங்க வாசலில் பேந்தியன் ரோட்டில். பாக்யராஜ் பிரச்சனை என்ன பிரச்சனை? அதுக்கு முன்னால் நடந்த பிரச்சனைலாம் எங்களுக்கு தெரியும், அதெல்லாம் நான் வெளியே சொல்ல முடியாது. அந்த படத்தோட தகராறு நடக்கும்போது நாங்கள் அந்த இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கோம். நாங்கள் அது அன்அஃபிஷியலாக சொன்னால் நிறைய சொல்லலாம், பாவம் அது ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த படத்துடைய பின்னணி சேர்ப்பெல்லாம் கூட பாக்யராஜுக்கு சம்மந்தம் இல்லாமல் இவர் ரீல் எடுத்துகிட்டு போய் இவர் தானே பண்ணார். அது அவர் கட்ஸ், அந்த கட்ஸ் எல்லாம் எவனுக்கும் வராது சார், பயங்கரமான கட்ஸ் சார் அதெல்லாம். சார் எடிட்டிங் நடந்தது எல்லாமே பாலாஜியோட ஆஃபீஸில் தான் எடிட்டிங் நடந்தது, ஆனால் யாருக்கும் தெரியாது. ஆக்சுவலாக அதுக்கு முன்னால் என்ன அந்த படத்தில் ஒரு பெரிய ப்ராப்ளம் இருந்துச்சு. எடிட்டிங் மொத்தமாக எப்பவுமே பாலாஜி படம் எல்லாமே அவர் இடத்துல தான் எடிட்டிங் நடக்கும். ரத்தம் மட்டும்தான் அவுட் சைடில் நடந்தது எடிட்டிங். அவர் என்ன இது அவருக்கே தெரியாது. செலின்னு ஒருத்தர் எடிட்டர், அவர் என்ன பண்ணிட்டார், பாக்யராஜ் சார் இடத்துல கொண்டு போய் மொத்தத்தையும் வச்சு அங்கே எடிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் திடீர்னு ஒரு நாள் மேலே போய் படத்தை போட்டோன்னா படம் இல்லை, படம் எங்கன்னு கேட்டால் அங்கே இருக்குன்ட்டாங்க.
சொல்லிட்டாங்க, அதில் விட்டார். அன்றைக்கி அடுத்த நாள் மத்தியானம் காலையில் நாங்கள் டிராவிடன் எடிட் பண்ணிட்டு இருக்கோம், அதே எடிட்டர் பாலாஜி சார் ரூமுக்கு கூப்பிட்றாரு. அவனை கொஞ்ச நேரம் கழிச்சு, அரை மணி நேரம் கழிச்சு மேலே வரான், ரத்த வெள்ளத்தில் வரான், பிச்சு எடுத்துட்டார் அடி. அதுலலாம் கவலையே பட மாட்டார். அந்த தகராறுலாம் வேறு எவனாலையும் படம் பண்ண முடியாது. பாக்யராஜ் ஸ்டே வாங்குறாரு, கலரை போட்டு காலையில் 9 மணிக்கு மதுரையில் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஒரு ஷோ ரிலீஸ் பண்ணிட்டார் காலையில் 9 மணிக்கு, 10 மணிக்கு ஸ்டேக்கு அப்ரூவல் போடுறாங்க, அங்கே ரிலீஸ் ஆயிடுச்சு படம். அந்த மாதிரி கட்ஸ் உள்ள பாலாஜி. அதெல்லாம் அந்த மாதிரி ப்ரொடியூசர்லாம் கிட்ட கூட வர முடியாது. எதனால் இவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் சினிமாவில் வரணும்னு நினச்சிங்க? எனக்கு சின்ன வயசுலேயே நான் வளர்ந்தது இங்கே கோடம்பாக்கத்தில். நான் சின்ன வயசுலேயே இங்கே சென்னைக்கு வந்துட்டேன். செகண்ட் ஸ்டாண்டர்டு இங்கே தான் படிக்கிறேன், இங்கே தான் வளர்ந்தேன். கோடம்பாக்கம் ஆளுங்களோடையே பழகி சினிமா மேலே ஒரு பெரிய ஒரு காதல். நான் சினிமா எல்லா படமும் விரும்பி பார்ப்பேன். அப்போல்லாம் எம்ஜிஆர் படம் பார்க்குறதுக்கு இப்போ கியூவில் நின்று படம் பார்ப்போம், வீட்டுக்கு தெரியாத. அப்போல்லாம் என்ன படம், இன்று போல் என்று வாழ்க்கை, மீனவன், இதெல்லாம் போய் எப்படி பார்ப்பேன்னா அந்த தேவி ப்ரொடக்ஷனில் போய் கியூவில் நிற்போம். எப்போ போய் நிற்போம், நைட்டு 1 மணிக்கு போய் நிற்போம் கியூவில். ஆனால் என்னென்னா ஒரு நாள் கூட டிக்கெட் வாங்கினது கிடையாது, ஒரு ஷோ படத்தில் கூட. கியூவில் வந்து நேராக அங்கே அப்போ வந்து இந்த நீ எல்பின்டன் ஒரு தேட்டர் இருந்துச்சு, அதெல்லாம் தாண்டி போய் கியூ நிற்கும், அங்கே நிற்போம். அப்படியே வந்து காலையில் 8 மணிக்கு டிக்கெட் கொடு, 8 மணிக்கு டிக்கெட், எல்லா 4 ஷோக்கு சேர்த்து சின்ன டிக்கெட் கொடுத்துருவாங்க. லைனில் அப்படியே வந்து தேவி ப்ரொடக்ஷ் வாசலில் வரும்போது எல்லா டிக்கெட் முடிஞ்சு போச்சு போங்கடான்றாங்க. எத்தனை தடவை போய் ஏமாந்து வந்திருக்கோம். அதுக்கப்புறம் லேடிஸ் கியூவில் போவோம், மகாராணியில் போய் லேடிஸ் கியூவில் படம் பார்ப்போம். ஆனால் அந்த சினிமாலாம் இன்றைக்கி கிடையாது. லேடிஸ் நாங்கள் கீழே நின்றுருப்போம், இந்த எட்டி தலைக்கு மேலே புடவையத்துக்கு மடிச்சு கட்டி ஏறி வருவாங்க. அந்த சினிமா ஆர்வம் லேடிஸ் சார் அப்படி தலைக்கு மேலே ஏறி நடந்து வருவாங்க. இயக்கறதுக்கு வந்து பல பேரை போய் வாய்ப்பு கேட்டேன். நீங்கள் ஆமாம், யாரெல்லாம் சந்தித்து வாய்ப்பு கேட்டீங்க? நான் இங்கெல்லாம் போகல, நம்மளை கூட்டிகிட்டு போய் கோயம்புத்தூர், அப்போ திருப்பூர்காரங்க நிறைய படம் பண்ணுவாங்கன்னாங்கல்ல, கோயம்புத்தூரில் ஒரு நண்பர் கூட்டிகிட்டு போய் அங்கே 4-5 ப்ரொடியூசரை வர வச்சு கதை சொல்ல சொன்னார். கதை எல்லாமே சொன்னேன், கதைக்கு நல்லா இருக்குது, எல்லாம் பண்ணலாங்களான்னாங்க. கடைசியாக வரோன்னு சொல்லிட்டு போனாங்க. அப்போ நான் வீடியோ கடை வச்சு நல்லா கொஞ்சம் செழிப்பான நேரம், ரூமில் தங்கியிருந்தேன். ரூமு கூட பணம் கட்டி வீடியோ கடை வச்சுட்டீங்க. அப்போ வீடியோ கடை வச்சு நான் வீடியோ கடை ஒரு 10 வருஷம் நடத்தினேன். அப்போ ஓகோன்றது முருகன் வீடியோனா சென்னையில் வந்து வெரி ஃபேமஸ் கிடையாது. அந்த இதில் இருந்தனால கையில் காசு இருந்த நேரம் அங்கே போய் கதை சொல்லி பார்த்தேன். இவனுங்க ரூமு கூட பணம் கட்டாமல் விட்டு போயிட்டானுங்க. அப்புறம் நான் ரூமுக்கு பணம் கட்டிட்டு வந்துட்டேன்னு வச்சுங்க. அப்புறம் பார்த்தேன், இங்கே நான் நிறைய அழைச்சி பார்த்தேன், இந்த பொறுமை இல்லை நீ யார்ட்டையுமே நிற்கிறதுக்கெல்லாம். அது கையில் காசு இருக்குது, நம்ம ஜாலியாக இருப்போம். அப்போ நான் இந்த சீட் நடத்தி ஃபைனான்ஸ்லாம் நடத்திட்டு இருந்தேன். அதனால் எனக்கு கையில் காசு இருந்த நேரம், சரி எதுக்கு தேவையில்லை எல்லாரும் பாசம், நம்மளே படமே எடுக்க வேணா விட்டுரு அப்படின்னு சொல்லி தான் வீடியோ கடைக்கு போய் அப்படியே அதுலேயே வந்துட்டேன். எதிர்பாராத விதமாக ஆக்சிடெண்ட்டில் தான் ப்ரொடியூசர் ஆனேன். இது கூட நானும் வந்து படம் எடுக்கணும்னு போய் எடுக்கல, படம் சினிமாவுக்கு வரணும், இந்த ப்ரொடியூசர் ஆகணும்னு போய் ப்ரொடியூசர் ஆகலை. அதாவது ஆசைப்பட்டு போய் அலைஞ்சி ப்ரொடியூசர் அப்படியெல்லாம் படம் எடுக்கவே போகல. நான் எப்படி நடந்தது அது வந்து ஒரு ஆக்சிடென்ட்லேயே நான் கடையில் போய் வீடியோ கடையில் இருக்கும்போது நம்ம சாய் சுரேஷ் இருக்கான் எடிட்ரு, இவன் RH அசோக்கு கேமராமேனு, அப்புறம் இவங்களாம் ரெகுலராக எங்கள் கடைக்கு வருவாங்க, உட்காந்து தண்ணி அடிப்போம், ஜாலியாக பேசி அடிச்சுட்டு இருப்போம். அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது அசோக் தான், அப்போ அசோக் மலையாள படம் நிறைய பண்ணிகிட்டு இருந்தான். எப்போ ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்குப்பா, படம் எடுக்கலான்னு முதல்ல இந்த செக்ஸ் படங்களுக்குள்ள சைக்கிளா படம், அந்த மாதிரி ஒரு படம் பண்ணலாமான்னு அசோக் என்கிட்ட கேட்குறான். அதெல்லாம் நமக்கு எதுக்கு வேறு வேலையை பாரியான்றேன். இல்லை நம்ம பண்ணலாம், நான் கேரளாவில் நல்ல வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தபோது சாய் சுரேஷ் இதெல்லாம் வந்து, அப்போ எடிட்டர் மோகன் சார் வந்து அனியன் பவா சேட்டன் பவன் மலையாளத்தில் பெரிய ஹிட். அந்த படம் ஜெயராம் சார் நடிச்சு, அந்த படத்தை எடிட்டர் மோகன் சுவமஸ்துங்கிற பேரில் தெலுங்கில் பண்ணி பெரிய ஹிட்டு தெலுங்கில். அந்த படம் தெலுங்கில் ஹிட் ஆன உடனே இதை பேசிகிட்டு இருக்கும்போது எடிட்டர் மோகனுக்கும் RH அசோக்கும் ரொம்ப க்ளோஸ், 2 பேரும் ரொம்ப பழக்கம். சொல்கிறேன் RH அசோக் சொல்கிறேன், அந்த அனியன் பவா சேட்டன் பவன் ஒரு படம்பா, அந்த படத்தை போய் தெலுங்கில் எடுத்தாங்க, அதுவும் பெரிய ஹிட்டுப்பா, எடுத்து அந்த மாதிரி படம் எடுக்கணும்பாண்ணா. அது ரத்னம் சார் எடுக்க போகிறாருப்பா அந்த படத்தை அப்படின்னா. ஏஎம் ரத்னம் தான் ரைட்ஸ் வாங்கி வச்சிருக்காரு அந்த படத்தை. அப்போ ஏஎம் ரத்னத்தில் எல்லாரும் ரைட்ஸ் கேட்குறாங்க, நிறைய பேர் ராமராஜன் வச்சு பண்ணுறதுக்கு, நம்ம சிவசேரி சீன் சார் கூட ரைட்ஸ் கேட்டு தான் சொன்னாங்க, எல்லாருமே கேட்குறாங்கன்னு சொன்னாங்க. அந்த படத்தை கொண்டு போய் அவர் விற்க மாட்டேன்னு சொல்லி அவர் ஏதோ கார்த்திகை வச்சு பண்ணுறதுக்காக. அப்போ இந்தியன் படம் ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்கார் ரத்னம். நம்ம கோதண்டபாணி ஸ்டுடியோவில் ரீரிகார்ட் வந்துட்டு இந்தியன். அப்போ எங்கிட்ட சொல்கிறாங்க, இந்த வீடியோ கடையில் பேசும்போது எல்லாரும் சேர்ந்து பேசும்போது சொல்கிறாங்க, அனியன் பாவா சேட்டன் பாவா போய் படம் பண்ணால் நல்லா இருக்கும் பண்ணாங்க. அப்போ 5 பேர் பார்ட்னர்ஷிப்பில் அந்த படத்தை பண்ணலாமான்னு பேசுகிறோம். அசோக்கு, நான், சாய் சுரேஷ், ரவின்னு ஒருத்தன், 4 பேர். சரி, முதல் 4 பேர் தான் சேர்ந்து பண்ணலான்னு முடிவு பண்ணி எல்லோரும் பேசுகிறோம். சரி, அப்போ ரைட்ஸ் போய் கேட்கலாமா? சரி, ஆளுக்கு நீங்கள் நான் சொல்கிறேன், அனியன் அது அசோக் என்ன சொன்னாங்கிட்ட வந்து இந்த படத்தை ரத்னம் கொடுக்க மாட்டாருன்னு. நான் சொன்னேன், ரத்தனத்தில் நான் படம் வாங்க வேண்டிய பொறுப்பு என்னது, நான் போய் கேட்குறேன், அவர் கொடுப்பார், நான் வாங்கிட்டு வரேன். எல்லாம் சிரிக்கிறானுங்க. கேர் மாதிரி ஆள் கேட்டே அவர் கொடுக்க மாட்டேங்கிறார், நீ போய் கேட்டால் கொடுத்துருவார் அவர், சும்மா கிண்டல்லாம் பண்ணாத, நீ சும்மா நெக்கல் பண்ணுறானுங்க எல்லாரும்.
சேலம் ஆர்ஆரில் உட்காந்து தண்ணி அடிமே ரெக்கல் பண்ணுறானுங்க. நான் சொல்கிறேன் இல்லை அதெல்லாம் முடியாது, நான் கேட்டு வாங்கிட்டு வரேன், நான் வாங்குறேன். சரி ஒன்று பண்ணுங்கள், ஆளுக்கு 1 லட்ச ரூபா காலைல கொண்டு வந்து கொடுங்க, நம்ம 4 லட்ச ரூபா நான் எடுத்துகிட்டு போய் கொடுத்து வாங்கிட்டு வரேன். சரி நான் உடனே ரத்தனத்துக்கு அந்த போதில் ஃபோன் பண்ணிட்டேன். அப்போ செல்லு வந்த புதுசு. நான் கேட்குறேன், சார் இந்த மாதிரி அந்த படம் எனக்கு என்னன்னு கேட்டார் ரத்னம். காலைல வந்து உங்களை பார்க்குறேன்னா காலைல வீட்டில் போய் ஆஃபீஸில் போய் பார்க்குறேன், பார்த்தா என்ன விஷயம்னு கேட்டார் ரத்னம். பயங்கர பீக்கில் இருக்கிறார் ரத்னம். அப்போ இந்திய ஷூட்டிங் நடந்துட்டு முடிய ஃப்ரீசிங் இருக்கிறார். என்ன விஷயம் சொல்லுனாரு. நான் ப்ரொடியூசர் ஆகணும்னு ஆசைப்பட்றேன் சார், நல்லபடியாக பண்ணேன் அப்படின்னாரு. அதுக்கு நீங்கள் படம் கொடுத்தா பண்ணலான்னு. எந்த படம்னாரு. அந்த அனியன் பவா சட்டன் பாபு படம் வாங்கி வச்சுருக்கீங்களே, அந்த படத்தை எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் ப்ரொடியூசர் ஆகிடுவேன். நீ ப்ரொடியூசர் ஆக போறியான்னு கேட்டார். ஆமாம் நான் ப்ரொடியூசர் ஆகலான்ட்டு இருக்கிறேன். படம் பண்ண முடியுமான்னு கேட்டார். பண்ணிடுவேன், நான் இந்த படத்தை நான் பண்ணிடுவேன் சார், எனக்கு தயவு செஞ்சு இந்த படத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டேன். சரி நீ பண்ணுறதா பண்ணிக்கோ, நீ பண்ணுறதா பண்ணிக்கோ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ பண்ணிக்கோன்னாரு. நான் பண்ண போகிறேன், கார்த்திகிட்ட பேசிகிட்டு இருக்கேன், பண்ண போகிறேன்னாரு. ரவிக்குமாரையும் கார்த்திகை வச்சு பண்ணுறதா ஐடியாவில் இருக்கிறேன், பண்ண போகிறேன்னு என்கிட்ட சொன்னார். அப்போது நீ பண்ணுறதா இருந்தால் நீ பண்ணிக்க, எனக்கு வேண்டான்னு. ஏனால் உங்களுக்கு கொடுத்தாரு அப்படி? என்னுடைய பழக்க வழக்கம் ரொம்ப வருஷம் பழக்கம் எனக்கு அவர். அதுக்கு முன்னாலே எனக்கு சினிமா நான் ரொம்ப காலம் பழக்கம் எனக்கு அவர், நல்ல ஃப்ரெண்டு. நாங்கள் எல்லாம் ஒன்றா சபரிமலைக்கு போவோம் அப்போது ரொம்ப காலமாக. பாஸ்கர்னு ஒருத்தர் வந்து என்னை சபரிமலைக்கு என் குருநாதராக இருந்தார், அவர் இறந்துட்டார். அவரும் ரத்னமும் ரொம்ப க்ளோஸு. அந்த பாஸ்கர் மூலிமா ரத்ன சரணுக்கு பழக்கம். அவங்க நாங்கள் ஒன்றா மலைக்கு போகிற பழக்கம் ரொம்ப க்ளோஸு. அதனால் நான் படம் எடுக்கிறோன்னா சரி நீ பண்ணுறேன்னா எடுத்துக்கோன்னு சொல்லி நான் கொடுத்துட்டார் படத்தை. நான் பெருமையாக வந்தவர்கிட்ட பணம் எவ்வளோ சார் கொடுக்கணும், பணம்லாம் கொடுக்க வேணாம், ஏன் நீ வச்சு இப்படி படம் எடு, பணம் அப்புறம் கொடு, லாஸ்ட்டே வாங்கிக்கிறேன், நீ எல்லாம் பிளான் பண்ணு, எல்லாம் ஓகே ஆனதுக்கப்புறம் காசு கொடு, நான் உன்ட்ட முதல்ல காசு கேட்கலேங்கன்னு அவர் சொல்கிறாரு. அதெல்லாம் முடியாது சார், ஏதோ ஒரு அட்வான்ஸ் வாங்கிங்க அப்படின்ற. சரி உன் இஷ்டம், நீ கொடுக்குறது சரி சாயந்தரம் 5 மணிக்கு உங்களுக்கு அட்வான்ஸ் கொடுக்குறேன் சார், 1 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்துறேன் சார், அது உன் இஷ்டம், நீ கொடுக்குறது உன் இஷ்டம், நீ படம் பண்ணுறேன்னு சொன்னேன், பண்ணிக்கன்ட்டு ரத்னம். சரி ஓகேன்ட்டு இவனுங்கிட்ட கூப்பிட்டு சொல்கிறேன், டே ஆளுக்கு 1 ரூபா வேணும், ஆளுக்கு 25,000 கொண்டு வந்து கொடுங்க, நம்ம 1 லட்சம் சாயந்தரம் 5 மணிக்கு கொடுக்குறேன்ட்டு. எல்லாம் சாயந்தரம் 4 மணிக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன். ஒருத்தன் கூட வரல, எல்லாம் ஓடிப்பிட்டானுங்க. அசோக்கும் வரல, சாய் சுரேஷும் வரல, இன்னொருத்தர் அதிகரனும் வரல, எவனுமே வரல. சரி அப்புறம் நான் சொல்லிட்டேன்ல, நான் கொண்டு போய் 1 லட்சம் கொடுத்துட்டேன். ரத்னம் சார் கோலதண்டபாணி ஸ்டுடியோவில் வந்து 1 லட்சம் கொடுத்தேன். படம் எடுக்கிறதுக்கு எல்லாம் ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டேன். அப்படி தான் அந்த படத்தை நான் எடுக்க ஆரம்பித்தேன். முதல்ல அந்த படத்துக்கு டைரக்டர்லாம் யாரும் கிடையாது, நானே ஒரு பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் தான் அந்த படத்தை ரமேஷ் அரவிந்த், அப்போ தேவயானி வந்து இந்த படம் நடித்து இந்த 2-3 படங்கள் நடிச்சுட்டு படம் இல்லாமல் ஊரில் இருந்தாங்க, பாம்பேயில் இருந்தாங்க. சிவலட்சுமி வந்து ஆசை படம் நடிச்சுக்கிட்டு படம் இல்லை கல்கட்டாவில் இருந்தாங்க. இவங்க 2 பேரும் இந்த படத்தில் நடித்தா நல்லா இருக்குன்னு நான் தான் சொல்லி ஐடியா பண்ணி சிவலட்சுமி 25,000 பாம்பே கல்கட்டா காமிச்சேன், தேவயானிக்கு 25,000 பாம்பே காமிச்சேன். அதுக்கப்புறம் தான் தேவயானி காவல்கோட்டையில் நடித்தாங்க. நாங்கள் அட்வான்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் தான் அந்த படம் கமிட் ஆனாங்க. அவங்க எல்லாம் ஆரம்பித்து நம்ம ரமேஷ் அரவிந்த் தான் ஹீரோ அப்போ அந்த படத்தில். அவரை வச்சு ஸ்டில்ஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து இவர் நம்ம கவுண்டமணி. ஆக்சுவலாக இன்னும் இதுக்கு முன்னால் ஒரு விஷயம் இருக்குது. இந்த படத்தை நான் வாங்கிட்டு ரைட்ஸ் வாங்கினோடனே சுந்தர் சியை பார்க்குறேன். சுந்தர் நானும் ரொம்ப கால ஃப்ரெண்டு. அதுக்கு முன்னாடி நாங்கள் அசிஸ்டண்டாக இருக்கும்போது நான் பார்த்து பழக்கம். அவர் டைரக்ட் ஃபஸ்ட்டு படம் முறை பண்ணும்போது பழக்கம், ரொம்ப ஃப்ரெண்டு. முறைமாமன் பண்ணும்போது எனக்கு பழக்கம். ஃப்ரெண்ட், நல்ல ஃப்ரெண்டு. நான் சுந்தரை போய் பார்க்குறேன். அப்போ மேட்டுக்குடி படம் ஷூட்டிங்கில் இருக்கார் சுந்தர்சி. நான் அந்த படத்தை வாங்கிட்டு சுந்தரை போய் பார்த்தேன். அண்ணா இந்த படத்தை எனக்கு டைரக்ட் பண்ணி கொடுண்ணா அப்படின்னு. அவர் சுந்தர் சொன்னாப்புல, முருகன் இந்த படம் மேட்டுக்குடி முடிய போகுது, முடிச்சுட்டு அருணாச்சலம் கமிட் ஆகிட்டேன் ரஜினி படம், நீ வெயிட் பண்ணு, அருணாச்சலம் முடித்த உடனே உனக்கு இந்த படம் பண்ண, அருணாச்சலம் ரஜினிகாந்த் படம் பண்ணால் அடுத்து பண்ணும்போது எனக்கும் பெருசாக இருக்கும், உனக்கும் நல்ல பெரிய மார்க்கெட் வியாபாரம் ஆகும்னு சொன்னார். எனக்கு அப்போ என்னென்னா கையில் காசு இருக்குது, நம்ம கொஞ்சம் இதாக இருந்த நேரத்தில் அதெல்லாம் இப்போ பண்ண முடியுமா, அதான் வீணாக போகிறதுக்குன்னு சில விஷயம் இருக்குதுல்ல, நல்லதாக வரக்கூடாதுன்னு முடிவானதோ அப்புறம் நம்ம விடாதில்ல, விதி விடாதில்ல. சரி நான் நேராக போயிட்டு முடியாதில்ல, இப்போ முடியாதில்ல, சரி நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே வந்துட்டேன். வந்து ராஜ்கபூர் போய் பார்க்குறேன். ராஜ்கபூர் வள்ளல் ஷூட்டிங்கில் இருக்கார். அவர்கிட்ட கேட்டால் நான் படம் பண்ணித்தரேன், ஆனால் வள்ளல் முடிச்சதுக்கப்புறம் நான் பண்ணித்தரேன், இப்போ முடியாதில்ல விடு அப்படின்னு அங்கேருந்து திரும்பி வெளியே வந்து உட்காந்து சரி நம்மளே பண்ணுவோன்னு முடிவு பண்ணி உட்காந்துருக்கும் போது தான் குருதரபால் என்னை எம்ஆர் பாலு மூலிமா குருதரபால் கூட்டம் அனுப்பிச்சார். மணிவண்ணன் சார் டீனரில் மணிவண்ணன் சார் ஆஃபீஸில் நான் இருந்தார். அங்கே போய் பேசினேன், இந்த படத்தை நான் டைரக்ட் பண்ணுறேன் படம். அப்போது சரி சார் சரி சார் நீங்கள் பண்ணுங்கள், எவ்வளோ சம்பளம் கேட்குறீங்கன்னு கேட்குறேன். மாமன் மகள் கடைசியாக பண்ணது. அதுக்கு எனக்கு 6 லட்ச ரூபா சம்பளம் கொடுத்தாங்க. 6 லட்சம் கதை வசனம் டைரக்ஷன் எல்லாம் சேர்த்து 6 லட்சம் சம்பளம் வாங்கியிருக்கேன். நான் என்ன சொன்னேன், கதை அப்போ என்ன சொன்னார்னா கதையை நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டீங்க, அப்போ அதுக்கு என்னமோ நீங்கள் பார்த்துட்டு எனக்கு சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னார். நான் சொன்னேன் அது எதுவும் வேண்டாம் சார், அந்த 6 லட்சம் சம்பளமே தரேன், வாங்கிக்கிங்க, நல்லபடியாக படம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி உடனே 25,000 அட்வான்ஸ் கையில் கொடுத்துட்டு வேலை ஆரம்பிச்சிட்டேன். டிஸ்கஷன் நடந்துச்சு.
அப்புறம் நான் சொன்ன அரவிந்த் சார் இவர் ரமேஷ் அரவிந்தை புக் பண்ணியிருக்கிறேன் சிவலட்சுமி சூப்பர் கவுண்டமணி அண்ணா மட்டும் போட்டுக்கலான்னாங்க. சரி கவுண்டமணி அண்ணா பேச போகிறோம். அப்போ ஒரு 35 லட்ச ரூபா சம்பளம் கேட்டார் கவுண்டமணி அண்ணா. பெரிய சம்பளம் இருக்குது. சரி நான் அப்போ ரமேஷ் அரவிந்துக்கே 10 ரூபா 12 ரூபா 8 ரூபா 10 ரூபா சம்பளம் அவருக்கு. சரி பரவாயில்ல, அவரை போய் கேட்டேன். அவர் எனக்கு பில்லாசர் படங்கள் பண்ணும்போதே பழக்கம் எனக்கு. அது நிறைய 2 3 படங்கள் நடித்தாரே கூட ரொம்ப பழக்கம். அவர் தான் சொல்கிறார், அந்த ரமேஷ் வந்து நடிக்க மாட்டேன்ட்டார் அவர் கவுண்டர். அப்போ பீக்கில் இருக்கார் கவுண்டர், பயங்கர பிஸி. அதெல்லாம் அங்கே நடிக்கிறதியா அப்படின்ட்டார் அவர். அப்புறம் கன்வின்ஸ் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கிறோம். சரின்னு ஒத்துக்கிட்டு லாஸ்ட்டில் நாங்கள் பூஜை வரைக்கும் வந்துருச்சு படம். ரமேஷ் அரவிந்த் வச்சு பூஜை போட்டோம். பூஜை போட்டால் ரமேஷ் அரவிந்த் பூஜை எல்லாம் முடிஞ்சு வியாபாரம் வரைக்கும் பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு குருத்து நம்ம ஆஃபீஸ் வரதை ஸ்டாப் பண்ணிட்டார். பூஜை போடுற வரைக்கும் அந்த ரமேஷ் அரவிந்த் வச்சு பூஜை போடுற வரைக்குமே அவர் அன்றைக்கி 2.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டார். 2.5 லட்சம் வாங்கிட்டார். பூஜை போட்டாச்சு, எல்லாம் முடிஞ்சு வரும்போது ஆஃபீஸ்க்கு வரதில்லை. 10 நாள் ஆச்சு, 15 நாள் ஆச்சு, 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு, வரவே இல்லை ஆஃபீஸ்க்கு. அவர் ஹீரோ மாற்றணுன்றாரு. நான் சொன்னேன் பூஜை எல்லாம் போட்டாச்சுங்க, இப்போ எப்படிங்க ஹீரோ மாற்ற முடியும்னா, ஹீரோ மாற்றணுங்கிறாரு, தேவயானியை மாற்றணுங்கிறாரு, சிவலட்சுமி மாற்றணுங்கிறாரு. அப்புறம் எப்படி பூஜையை போட்ட படத்தை நீங்கள் எல்லாத்தையும் மாற்றுவீங்கன்னு சொல்கிறேன்னு கேட்குறேன். ஆக்சுவலாக படம் வந்து ஆல் ஏரியா சோல்ட் அவுட் ஆகிறதுக்கு எல்லாரும் ஏரியா பேசிட்டு இருக்கிறோம். சரி வேறு வழி இல்லை. அப்புறம் என்ன சொல்கிறார், திருப்பி என்ன சொல்கிறாருன்னா, கார்த்திகிட்ட இந்த படத்தை பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு, நான் கார்த்திகிட்ட பேசிட்டு வரேன்னு மைசூர் போனார். போயிட்டு வந்து கார்த்திக் பண்ணுற இழுத்துருச்சு. அது ஒரு 10-15 நாள். இப்போ நான் சொன்னேன் இதெல்லாம் முடியாதுங்க, ஒன்று பண்ணால் பண்ணுங்கள், இல்லைனா விட்டுருங்கன்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு நாள் திடீர்னு இந்த நம்ம தெலுங்கு விஜயசாந்தியை வச்சு ஒரு ப்ரொடியூசர் படம் எடுத்தார். நம்ம இங்கே தான் அசோக் நகரில் இருந்தார். ஒயிட் நோயிட்டில் தேவி பிரசாத் தான் அது பேர், நல்ல பேர். அவர் நிறைய படம் பண்ணார். ராம்கி விஜயசாந்தி வச்சு நிறைய படம் பண்ணார். அவர் படம் வந்து நம்ம இதில் பூஜை, இது நம்ம விஜயா சேஸ் மஹாலில் பூஜை, பெரிய லெவலில் பூஜை படம், விஜயசாந்தி படம் பூஜை. அந்த படத்தில் ஜெயராம் நடிக்கிறார் போல இருக்குது. அப்போ இவர் போயிருந்தார் குருதமன். அந்த பூஜைக்கு போனதில் ஜெயராம் மீட் பண்ணி பேசும்போது ஜெயராம் சொல்லிட்டார், அந்த படம் மலையாளத்தில் நான் தான் நடித்தேன், தமிழில் என்னை கூப்பிட்டா நடிக்கிறேன்ட்டார். உடனே எனக்கு குருதமலை ஃபோன் பண்ணுறார், ரமேஷ் சார் தேவையில்லை, ஜெயராம் நடிக்கணும்னு ஒத்துக்கிட்டார். ஜெயராம் அப்போ பூஜையை முடிச்சுட்டு நேரம் ஏர்போர்ட் போய் ட்ரிவண்ட்ரம் ஷூட்டிங் போயிட்டார். நம்ம நாளைக்கு காலைல ட்ரிவண்ட்ரம் போகிறோம், பூஜைக்கு அவரை ஃபிக்ஸ் பண்ணுறோம், ஷூட்டிங் போகிறோன்றார். ஏன் ரமேஷ் சார் இந்த வேணான்றதுக்கு ஏதாவது சொன்னாரா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சின்ன படம் பண்ண முடியாதுங்களா, சத்யராஜ் மாதிரி ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணிட்டு ரமேஷ் வச்சு நான் பண்ணுமான்னு கேட்குறேன் குருதமலைக்கிட்ட. நான் சொன்ன கதை தாயா ஜெயிக்க போகுது, நமக்கு என்ன பிரச்சனை, கதை ஜெயிக்கும் வாங்க, நான் படம் எடுக்க நான் ரெடி, நான் வந்து பணம் வாங்க வேண்டாம், நான் எங்கிட்ட இருக்கிறது எடுப்போம், அப்புறம் கொஞ்சம் லாஸ்ட்டில் வாங்கிக்க, ஒன்றும் பிரச்சனை, நான் பண்ணிக்கிறேன், நீங்கள் வாங்கன்னு தான் கூப்பிட்றேன். முடியவே முடியாதுன்னு லாஸ்ட் இழுத்தடிச்சு கடைசியாக வந்து ஜெயராமை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம ஃப்ளைட்டில் போகிறோம் ஜெயராம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. நானும் குருதனபாலும் 96 நினைக்கிறேன், 96ல் 2 பேரும் சேர்ந்து ஃப்ளைட்டில் ட்ரிவண்ட்ரம் போகிறோம். அந்த ஃப்ளைட்டில் தான் நம்ம ராதாம்பிகை அம்மா சரசம்மா வராங்க. அவங்க பார்த்துட்டாங்க, குருதமலை பார்த்து பேசிட்டு வந்து எங்கே போகிறீங்க, ட்ரிவண்ட்ரம் போகிறேன். அப்போ ஐயோ எங்கே யாரை பார்க்க போகிறீங்க, ஒரு ஜெயராம் வீட்டுக்கு போகலான்னு அப்படின்னா, அங்கே திருவனந்தபுரம் பார்வதி வீட்டில் தான் ஜெயராம் வீடு, அங்கே போகலான்னு சொல்கிறாங்கன்னா சரி ஓகே போகலாம் அப்படின்னு அந்த அம்மாவுடைய கார்லேயே ஏற்றிட்டு போய் அவங்க வீட்டில் இறங்கிட்டு, திருவனந்தபுரத்தில் அவங்க இறங்கிட்டு எங்கள் 2 பேரும் அந்த கார்லேயே அமுச்சு விட்றாங்க சரசம்மா எங்களை. நாங்கள் அங்கே போய் இறங்கிட்டு அதுக்கப்புறம் மிக நீண்ட இடைவெளிக்கு பின்னால் தான் ஜன்னல் வரும். ஜன்னல் ஓரத்தில் வந்து தவறுகள் வந்து பார்த்திங்கன்னா மெயின் தவறு நான் தான். கவுண்டமணியோட பழகின மாதிரி வடிவேலுடன் நெருக்கமாக பழகிருக்கீங்க? நல்லா பழகிருக்கேன். இந்த குஸ்தியில் சண்டை வந்துருச்சு 2 பேருக்குள்ள. குஸ்தியில் அவர் டேட்டு கொடுத்துட்டு வரல, ஷூட்டிங் வரல, எங்களை வெயிட் பண்ண வச்சார், ஃபுல் டே வெயிட் பண்ண வச்சுட்டு பக்கத்து செட்டில். எப்படி இருந்தது போக்கிரி படத்தில் விஜய், பிரபுதேவா இவங்களோட பணியாற்றியார்? அவங்க எல்லாருமே இன்ன வரைக்கும் எனக்கு ஃப்ரெண்டாக இன்ன வரைக்கும் நல்லா இருக்கு. பிரபுதேவா இன்ன வரைக்கும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸு. அதே மாதிரி வந்து விஜய் சார் இப்போ கூட போய் பார்த்தேன், நல்லா பேசினார் விஜய்கிட்ட. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.